நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, இஸ்ரவேலின் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இந்த ஜாஷுவா டிவி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய மகிமை நம்மோடு பிரசன்னமாக வெளிப்படுவதாக. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நன்றோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கராண்டவரே எங்களோடு வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வேன் சொன்னீங்கள். அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்கள் தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை அப்பா எங்களோடு ஆளுகை செய்வதாக. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நாங்கள் நல்ல ரஜா அப்பா, இம்மட்டும் காத்த எவனேசரே துதிக்கிறோம். இனியும் காத்து வழி நடத்துது ஏசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமாம். ஜாஷுவா டிவியில் உங்களை பார்க்கறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை இந்த காணொலி மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய சாக்கியத்துக்கும் பாக்கியத்துக்கும் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இந்த வார்த்தை மூலம் உங்களோடு அசைபாடுவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு என்ன செய்வதாக, வெளிப்படுவதாக. யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதிலே நீங்கள் என்னுடைய சீசனார் என்று எல்லாருக்கும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்கள், யோவான் 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சீசராக இருப்பீர்கள், எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படின்னா அந்த வசனத்து சொல்லப்படுது பாருங்கள், நீங்கள் சீசர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அன்பு வெளிப்படும். உங்களுக்குள்ள அன்பு வெளிப்பட்டுச்சுன்னா இவன்ட்ட ஏசப்பா இருக்கிறாரு, ஏசப்பா போல் என்ன செய்யறான், அன்பாக இருக்கிறான், ஏசப்பா போல் வாழ்கிறான், ஏசப்பா என்ன செய்யறான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுவாங்க, நம்மளை பேச ஆரம்பிப்பாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதிலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க, நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடையவர்கள் என்று என்ன செய்வாங்க, உலகம் உங்களை அறிந்து கொள்ளுமா. இவன்ட்ட அன்பு இருக்குது, இவன்ட்ட ஏசப்பா இருக்கிறாரு, இவன்ட்ட என்ன செய்யுது அன்பு இருக்குது, இவன்ட்ட ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நமக்குள்ள அன்பு வெளிப்படும் போது தான் ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, காண்கின்ற சகோதரனுக்கு அன்பு காட்டாதவன் காணாத தேவன்ட்ட நீ எப்படி அன்பு காட்ட முடியும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளுடைய அன்பு எங்கே வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, அந்த அன்பு வெளிப்படும் போது தான் ஆண்டவரை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். அன்பு நமக்குள்ளே வெளிப்படலைன்னா என்ன செய்ய முடியாது, நம்ம ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த அன்பு நமக்குள்ளே என்ன செய்யும், அன்பு சகலத்தையும் செய்யும், சகலத்தையும் சகிக்கும் அப்படி சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த அன்பு நமக்குள்ளே வெளிப்படணும் அப்படின்னா, அந்த அன்பு நமக்குள்ளே என்ன செய்யணும், கிரிகளை நடப்பிக்கணும் அப்படின்னா, அந்த அன்பு நமக்குள்ளே மகிமையை வெளிப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும், அவர் கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும் போது தான் என்ன செய்வார், ஆண்டவர் நம்மளோடு என்ன செய்வார், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 13-14. சகோதரன், நீங்கள் சுயதினத்துக்கு அழைக்கப்பட்டீர்களா? இந்த சுயதினத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்காமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். வசனம் சொல்லுது பாருங்க, ஊழியத்தில் முன்னே என்னது அப்படின்னா அன்பினால ஊழியம் செய்யுங்க, சுயதினத்துக்காக என்ன செய்யாதீங்க, ஊழியம் செய்யாதீங்க. என்ன செய்யணும், வசனம் என்ன சொல்லுதுன்னா, சுயதினம்னா நம்ம காரியத்துக்கு மட்டும் நீ அன்பு காட்டாத, நம்ம எப்பவும் ஒன்று போல இருந்து என்ன செய்ய, அந்த ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, கலாத்தியர் சபைக்குள்ள என்ன செய்யறாரு பவுல், என்ன செய்யறாரு, தீர்க்கமாக எழுதி கொடுக்குறாரு. கலாத்தியர் சபைக்குள்ள சொல்றாரு, நீ என்ன செய்யணும்னா அன்பு காட்டுறன்னா, ஒருத்தன் அன்பு காட்டுறன்னா இன்னைக்கு சீசர் ஆக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு என்ன செய்யணும், ஒரு ஆத்தும ஆதாயப்படுத்தணும், அதுக்கு மட்டும் நீ அன்பு காட்டாத. நீ என்னைக்கு அந்த விசுவாசியை நீ சபைக்குள்ளே கொண்டு வரையோ கடைசி வரையும் மூச்சு இருக்க தட்டி என்ன செய்ய, அந்த பரிபூர்ண அன்பை அவனுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்து. அவன் கிறிஸ்துவின் அன்பை உன் மூலியை தெரிந்து கொள்வான்னு சொல்லிதான் கலாத்தியர் சபைக்கும் கொரிந்தியர் சபைக்கும் எபேசியர் சபைக்கும் என்ன செய்கிறாரு, அந்த அன்பு குறித்து என்ன செய்யறாரு, பவுல் பேசுகிறாரு. அந்த அன்பு என்ன செய்யும், சகலத்தையும் செய்யும், சகலத்தையும் சகிக்கும்.
நீங்கள் அன்பு, உண்மையான அன்பு காமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க எதுக்குனாலும் என்ன செஞ்சிருவாங்க, நமக்கு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம உண்மையாக அன்பு செலுத்த ஆரம்பிச்சோன்னா நம்ம போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம், அந்த அண்ணன் இல்லாதது தானே கேட்குறாங்க, ஐயோ இவ்வளோ ரூபா கஷ்டப்படுறாங்களே அதை கொடுத்துரும், நமக்கு இல்லாட்டி பரவாயில்ல, அவங்க கஷ்டமாவது தீரட்டும், நம்ம கஷ்டத்துக்கு அந்த காசு பத்தலை, அப்போ நம்ம கஷ்டத்துக்கு தீரல முடியல, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான தேவை இருக்குது, அந்த காசை கொடுத்து நான் அவங்க கஷ்டமாவது தீருமே அப்படின்னு சொல்லி போகிறது தான் ஒரு அன்பு, அது ஒரு ஐக்கியம். அப்போ அந்த அன்பு நமக்குள்ளே வெளிப்படணும்னு தான் என்ன செய்கிறாரு, சபைக்குள்ளே பேசுகிறாரு. அந்த அன்பு வெளிப்படும் போது தான் காண்கின்ற சகோதரன்ட்ட நீ அன்பு காட்டாதவன் காணாத தேவன்ட்ட நீ அப்படி அன்பு காட்ட முடியும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல தான் நீங்கள் இப்படி இருக்கும்போது சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலை, நீங்கள் அன்பு காட்டலை இல்லை, நீங்கள் அன்பு காட்டாமல் இருந்துட்டு நீங்கள் வெளியே போய் காமிக்கிறது மாயமான அன்பு எப்படி வெளிப்படும், கர்த்தர் எப்படி வெளிப்பட முடியும், கர்த்தர் முகத்தை பார்க்கல உங்கள் இருதயத்தை பார்க்குறாருன்னு சொல்லி என்ன செய்கிறாரு பவுல் கலத்திய சபைக்கு பிரசங்கம் பண்ணுகிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வெளி தோற்றத்துக்கு தான் அன்பு காட்டுறோம், உள்ளான மனசுக்குள்ளேருந்து அன்பு காட்டுறதுக்கு ஒரு மனுஷனும் இல்லை. இன்னைக்கு என்ன செய்யறோம்னா ஒருத்தங்க சபைக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஊழியக்காரங்களை எடுத்துக்கோங்க, விசுவாசியை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அன்பு காட்டுறோம், மாயமான அன்பு காட்டுறோம், அன்பு காட்டி சபைக்கு கூட்டிட்டு வரோம், ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன்னை ரட்சிப்பாரு, உன் தேவைகளை சந்திப்பாரு, உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சபைக்குள்ள விட்டுருவோம். விட்ட மாத்திரத்துல அவங்க உங்களுக்கு மேலே ஒரு வரங்களையோ ஒரு அபிஷேகங்களோ ஒரு அந்நிய பாஷையோ கூட 2 பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள என்ன செஞ்சிருவோம், குறை பேசிடுவோம். அவங்களுக்குள்ள வேற ஆவி கிடக்குது, வேற ஆவி கிடக்குது. அதே வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, ஒவ்வொரு வரங்களை என்ன செய்யுங்க, ஒவ்வொருவரை தாங்குங்க, உங்கள் வரங்களை குறித்து என்ன செய்யுங்க, ஒவ்வொரு ஊழியத்தை நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை என்ன செய்யுங்க அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, உங்களுக்கு இருக்கிற வல்லமைகளை என்ன செய்யுங்க கட்டவிழ்த்து அநேகரை நிரப்புங்க, நிரப்பி என்ன செய்ய சீசர்களாக அனுப்புங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தர் நமக்கு முன்னா முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் அப்படின்னு சொல்லப்பட்டது போல் நம்ம சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன, நீ அவளுக்கு பெற வந்த, நீ அவன் முன்னேறிட்ட, அபிஷேகத்தில் முன்னேறி என்ன செஞ்ச ஒரு லெவலுக்கு போயிட்ட, அவன் இருந்த மாதிரியே தான் இருக்கிறான். ஏன்னா நம்மகிட்ட அன்பு இல்லை. அன்பு என்ன செய்யுமா, சகலமும் செய்யும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். பார்த்தீங்களா வசனம் எப்படி சொல்லுது பாருங்கள். அந்த அன்பு என்ன செய்யணும், அந்த கலத்தை சபையில் அன்பை என்ன செய்கிறாரு கர்த்தர் என்ன செய்கிறாரு எதிர்பார்க்குறாரு. அந்த அன்பு நமக்குள்ளே வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறாரு எதிர்பார்க்குறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைப்படணும்னா அந்த அன்பு நம்மளோடு வெளிப்படணும். வெளிப்படனா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அன்பு நம்மளோடு என்ன செய்யணும், கிரியைகளை நடப்பிக்கணும். ஆவியாரம் நம்மளோடு இடைப்படணும்னா அந்த அன்பு நம்மளோடு மகிமையை வெளியரங்கமாக என்ன செய்யணும், வெளிப்படணும். ஆவியாரம் நம்மளோடு வெளிப்படுறான்னா ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளோடு இடைப்படுகிறார். என்ன செய்கிறாரு, இடைப்படுகிறார். பாருங்க 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்பு பொறுமை கொள்ளாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்படையாது, யோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவு நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமலும் சத்தியத்துக்கு சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும், தம்முடைய அறிவு குறைந்து போகும், நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறனாலும் குறைவுள்ளது. வசனம் சொல்லுது வரங்க, நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, அது தீர்க்க தரிசனம் நீங்கள் உரைச்சா கூட அது குறைவுள்ளது தான். ஆனால் அன்பு மட்டும் என்ன செய்யாதான், ஒழியாது. அன்பு என்ன செய்யாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், என்ன செய்யும், இன்னும் பெருமை கொள்ளாது, சினமடையாது, கோவப்படாது, சினமடையாது. இவன் இவ்வளோ தூரம் முன்னேறி போயிட்டானே, இவன் இவ்வளோ தூரம் போயிட்டானே அப்படின்னு சொல்லி சினமடையாது, கோவப்படாது. நமக்கு முன்னால் ஓடிட்டு இருக்கிறானே அப்படின்னு கோவப்படாது, ஓடு 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 அப்படிங்கும். அன்பு எனக்கு தான் செய்ய முடியல, நீயாவது செஞ்சு என்ன செஞ்சிரு, நிறைவேற்றி கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றிடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும். அன்பு இவ்வளோ தூரம் என்ன செய்யும், நம்மளை உண்ணி தள்ளும். அன்பு என்ன செய்யும், அவர் கடைசி சொட்டு ரத்த வர என்ன செஞ்சுக்கிறாரு, நமக்கு அன்பு காட்டியிருக்கிறார் தேவன், நமக்கு அன்பு காட்டியிருக்கிறாரு. அதே தெய்வம் என்ன செஞ்சிருக்கிறார், கடைசி சொட்டு ரத்தவர் அவருடைய சகலத்தையும் என்ன செய்கிறாரு, அவர் நமக்கு என்ன செஞ்சுக்கிறார், எல்லாத்தையும்
என்ன செஞ்சுக்கிறார்? அந்த கடைசி சொட்டு வர கொடுத்துருக்காரு. அவர் அன்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஈடானது. அந்த அன்புக்கு ஈடை நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் நம்ம கொடுத்த அன்பை என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு பரிமாற்றணும், அடுத்தவங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தணும். எனக்கு கடைசி சொட்டு ரத்த வரை அந்த அன்பு எனக்கு தந்தார். அந்த அன்பு தந்த போய் தான் நான் இன்றைக்கி ஜீவனோடு பலத்தோடு இருந்திருக்கிறேன். நீங்கள் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் தான் முன்மாதிரியாக இருந்து என்ன செய்யணும்? அவங்களுக்குள்ள அன்பு காட்டணும். நீங்கள் வாங்க, ஏசப்பா உங்களை ரட்சிப்பார், ஏசப்பா உங்களை நடத்துவார், ஏசப்பா உங்களை என்ன செய்வார்? கிரியைகளை நடப்பிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் போது தான் இந்த அன்பு, இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ளேருந்து பூரியமாக வெளிப்படும். வெளிப்பட்டு என்ன செய்யும்? கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார், இவளோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உணரத்துக்கு என்ன செய்யும்? அது கிரியைகளை நடப்பிக்கும். பாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 29 33 வசனத்து வர பாருங்க. தீர்க்கதரிசனம் 2 பேராவது 3 பேராவது பேசினாலும் மற்றவர்கள் நியாயக்க கடவன். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவருக்கு எதிராக வெளிப்பட்டா முந்தின பேசினால் பேசாமல் இருக்க கடவன். எல்லோருக்கும் தேறினவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அப்போ பாருங்க, நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் பாருங்க. ஒருத்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஒருத்தர் என்ன செய்யணும்? ஆவியானவர் நிரப்புவார், எல்லாரையும் நிரப்புவார். அப்போ என்ன செய்யணும்? ஒருத்தர் நிதானிச்சு அதுக்கு என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? அடுத்தவங்க யாராவது சபைக்குள்ளே நிரம்பிட்டாங்கன்னா அவங்கள என்ன செய்யறோம் அப்படின்னா, என்ன செய்யறோம்? அது நம்ம ஆவியில் நிரம்புற மாதிரி நிரம்பி, நம்ம மாமிசத்தில் நிரம்பி என்ன செய்யறோம்? அவங்க தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யறோம்? பேச விடாதபடிக்கு தடை பண்ணுகிறோம். இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் நிறைய சபைகளில் நான் பார்த்துருக்குறேன். அந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது இன்னொரு அக்கா என்ன செய்வோம்? அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது நான் பார்க்குறேன், அந்த வார்த்தைகளை நான் கேட்பேன். அந்த அந்நிய பாஷை பேசும்போது அந்த அந்நிய பாஷை பேசி ஆவியான தீர்க்க தரிசனமாக உரைப்பாங்க. அவங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியாது, என்ன பேசுகிறாருன்னு தெரியும். இன்னொரு அக்கா என்ன செய்வாங்கன்னா, நமக்கு மேலே நிரம்புறாளே அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி என்ன செய்வாங்க? கூப்பாடு போட்டு அவங்களுடைய ஒரு மனத்தை கலைப்பாங்க. அது அன்பு இல்லைங்க. சகிக்கணும், விட்டு கொடுக்கணும். என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். அயோக்கியமானது செய்யாதுன்னு சொல்லுது அன்பு. அயோக்கியமானது என்ன செய்யாது. சரி, அவன் நிரம்பட்டும். அவன் ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாளோ, ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரோ அதை பேசட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து ஒதுங்கணும். இன்னைக்கு பாருங்கள், நிறைய சபைகளில் என்ன செய்யணும்? எனக்கு தான் வரம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு தான் வல்லமை கொடுத்துருக்கா, எனக்கு தான் கிருபை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சபைக்குள்ளே உட்காந்து நான் தான் சொல்லி என்ன செஞ்சிட்ருக்காங்க? நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட ஆண்டவர் இருக்க மாட்டார். நானே அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். நாம அப்படிங்கிற இலக்கில் தான் என்ன செய்வார்? ஆண்டவர் இருக்கிற தெய்வனாக இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீங்களோ நான் அங்கே அசைவாடுகிற தேவனாக இருக்குன்னு சொல்லுகிறார். நம்மளோட அசைவாடணும் அப்படின்னா நம்ம அவரோடு இடைபடுகிற தேவனாக இருக்கணும். அவரோடு கூட என்ன செய்யணும்? அவருடைய அன்பு நமக்குள்ளே வெளிப்படணும். நம்ம போனோன்னா ஒரு மனுஷன் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளை பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க? சரி, அந்த அண்ணன்ட்டையோ அந்த அக்காட்டையோ போய் பேசி பார்ப்போம், பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வருவாங்க. அதில் தான் இயேசுவின் அன்பை நம்ம பார்க்க முடியும். ஒரு ஆண்டவர் தட்சியமாக ஒரு மனுஷனை இறங்கி பேச மாட்டார். ஒரு மனுஷ மொழியை தான் என்ன செய்வார்? பேசுவார். அப்போ நம்ம பேசும்போது அந்த பேசுகிற வார்த்தை அநேகரை குணமாக்கும், அநேகரை தேற்றும், அநேக காயங்களை கட்டும், அநேகரை என்ன செய்யும்? உருவாக்கும், அநேகரை நிலைநிறுத்தும். அப்போ அந்த வார்த்தை நம்மளோடு நிலைநிறுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய காரியங்களெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம உண்மையாக நம்ம செய்யும்போது தான் ஆவியான நம்மளோடு என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கிரியைகளை நமக்கு என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துறதுக்கு மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளோடு இடைபடுறதுக்கு கடைசி காலத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். வேதத்தில் சொல்லப்பட்டது அன்பெல்லாம் தனிந்து போகும்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அன்பு நமக்குள்ளே இருந்து வெளிப்படுற பிள்ளைகளாக நம்ம மாறணும். நம்ம அன்பு நமக்குள்ளே என்ன செய்யணும்? காரியங்கள் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அன்பு நமக்குள்ளே, தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வெளிப்படணும். வெளிப்படும் போது ஆவியார் நம்மளோட பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் பாருங்கள், சிலுவையில் சுமக்கும் போது அப்போ கூட ஒரு கள்ளன் பார்த்து சொல்கிறான், என்னை ரட்சித்து கொள்ளும், நான் பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாரு? அங்கேயும் இறங்கி என்ன செய்கிறாரு? நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாயே அப்படின்னு சொல்லி என்ன
என்ன செய்ய சொல்கிறாரு. சொன்னோடனே அவனுக்கு அங்கேயே ரட்சிப்பு கிடச்சிது. அவனுக்கு கொடுத்த என்ன செய்யுது, அந்த அன்பு என்ன செய்யுது, வெளிப்படுது. அப்போ அன்பு பாருங்கள், அவருடைய அன்பு என்ன செய்யுது, உலகம் முழுவதும் என்ன செய்யும், பிரஸ்தாபப்படணும் தான் அவருடைய அன்பை நமக்குள்ளே வைத்திருக்கிறாரு. அந்த அன்பை நமக்குள்ளே என்ன செய்யணும், அன்பு நீடிய சாந்தம் உள்ளதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நீடிய சாந்தம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, ஏசப்பா பார்ப்பாரு ஏசப்பா பார்ப்பாருன்னு சொல்லி அது சகிக்கிற மனப்பான்மை அந்த அன்புக்குள்ளே இருக்குது. விட்டு கொடுக்குற மனப்பான்மை அந்த அன்புக்குள்ளே இருக்குது. அன்பு நமக்குள்ள வரங்களுக்கு முக்கியத்துவமே அந்த அன்பு தான். அந்த அன்பு நமக்குள்ளே வெளிப்பட்டுருச்சுன்னா வரம் நமக்குள்ளே வெளிப்பட்டுரும். அந்த அன்போட குணாதிசயம் நமக்குள்ளே வெளிப்படாதனால தான் அந்த வரம் நமக்குள்ளே வெளிப்படுறதை நினைச்ச முடியல, நம்மளால் பார்க்க முடியல. விளங்குலையா? அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும், அன்பு நமக்குள்ளே எல்லாத்தையும் சகிக்கணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்மளை மாற்றணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும், அன்பு நமக்குள்ளே எல்லா காரியங்களும். அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், அநியாயத்தை சந்தோஷப்படாமலும் சத்தியத்துக்கு சந்தோஷப்படுமா இந்த அன்பு. அப்போ அந்த சத்தியத்துக்கு சந்தோஷப்படணும்னா நீங்கள் என்ன செய்யணும், சத்தியத்தமான வார்த்தைகள் என்ன செய்யணும், ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அப்போ ஆவியானவர் நம்மளோடு இடைப்படணும்னா நம்ம கடைசி காலத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உட்காந்துருக்கிறோம். தேவ திட்டத்துக்காக கடைசி காலத்தில் உட்காந்துருக்கிறோம். ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. அன்பு கடைசி காலத்தில் தணிந்து போகும். இன்றைக்கி பாருங்கள், பச்சை பிள்ளைய பலாத்காரம் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அதே ஒரு குழந்தை இருக்கும், அதே ஒரு என்ன செஞ்சிருக்க ஒரு குழந்தை இருக்கும். அதே குழந்தை அந்த பிள்ளையை தொடரும்போது அவங்களுக்கு அந்த அன்பு இல்லைங்க போய் தானே அந்த அன்பு தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல வசனம். அதே போல தான் அந்த பிள்ளையை தொடரும்போது நமக்கு ஒரு பிள்ளை இருக்குதே, அந்த பிள்ளைகிட்ட பாவம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி அந்த செய்யாது. அந்த அன்பு இல்லை அப்படிங்க போய் தான் அது உணர முடியல. அந்த அன்பு என்ன செய்யணும், வெளிப்படணும். தேசத்துக்குள்ளே நம்ம மூலியமாக தான் அந்த அன்பு வெளிப்படணும். அந்த அபிஷேகம், அந்த அன்பு அபிஷேகம் என்ன செய்யணும், ஒவ்வொருவருக்குள்ளேயும் இடைப்படணும். சோமல் நம்ம ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, பிள்ளைகளை நம்ம கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. அந்த வரங்களுக்கு முன் உதாரணமானதே அன்பு ஆண்டவரே. அந்த அன்பு ஆண்டவரே சகலத்தையும் செய்யும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நிலைநிறுத்தும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அன்பு வெளிப்படுவதாக இம்மட்டும் காத்த எபனேசரே துதிக்கிறோம். இனி காத்தோடி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.